இன்றைக்கி நம்ம டைப்பர் பேக்கிங் மிஷின்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் டைப்பரை எந்தெந்த மிஷின்ஸில் எப்படியெல்லாம் பேக் பண்ணலானும் ஒவ்வொரு மிஷின்ஸுக்கான தனிப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றியும் பார்க்கலாம். இந்த டைப்பரை மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸை வச்சு பேக் பண்ணலாம். அதாவது எக்கனாமிக் மாடல் மிஷின்ஸ், எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மிஷின்ஸ், சர்வோ பேஸ்டு மிஷின்ஸ், அப்புறம் பிஎல்சி பேஸ்டு மிஷின்ஸை வச்சு நம்ம பேக் பண்ணலாம். ஸோ நான் இந்த டைப்பர் பேக்கிங் மிஷின்ஸுக்கான வீடியோவை 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். 2 டைப் ஆஃப் மிஷின்ஸை பற்றி ஃபர்ஸ்ட் பார்ட்லையும், மிச்ச 2 டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸை பற்றி செகண்ட் பார்ட்லையும், அண்ட் இந்த 4 மிஷின்ஸுக்கான டிஃப்ரென்சஸ் என்னென்ன, அப்புறம் அதோட கம்பேரிஷனையும் நம்ம தேர்டு பார்ட்டில் நான் பிரித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நாம் எக்கனாமிக் மாடல் மிஷின், அதாவது மாடல் நம்பர் 016 அண்ட் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மிஷின் மாடல் நம்பர் 025 பற்றியும் நம்ம பார்க்கலாம். பேசிக் எக்கனாமிக் ஆட்டோமேட்டட் ஃப்ளோர் ஆப் மிஷின் மாடல் நம்பர் 016. இதில் நம்மளால் சிங்கிள் டைப்பர்ஸை வச்சு தான் பேக் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது சின்ன மிஷின். ஸோ இந்த மிஷினில் செட் பண்ணுறதுக்கான ரேப்பரோட வித் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 300 mm வரைக்கும் தான் போட முடியும். அதனால தான் இந்த மிஷினுக்கு நாங்கள் சிங்கிள் டைப்பரை மட்டும் ப்ரிஃபர் பண்ணுறோம். இதில் பவுச்சோட லென்த்து, ஐமார்க்கோட கரெக்ஷனு, அதுக்கப்புறம் மிஷின் செட்டிங் எல்லாமே மேனுவலாக தான் பண்ண முடியும். அடுத்து இந்த மிஷினோட ஐமார்க் அக்யூரசி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா +or- 3 mm to 5 mm. ஐமார்க் அக்யூரசினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐமார்க்கோட சைஸ் 10 mm இருக்கும். அது கரெக்டாக கட் ஆகும்போதும் ஒவ்வொரு பவுச்லேயும் 5 mm 5 mm பிரியும். சப்போஸ் கரெக்டாக ஐமார்க்கில் கட் ஆகாது அப்படிங்கிறப்போ ஐமார்க் கரெக்ஷன் நடக்கும். அந்த கரெக்ஷன் நடக்கும் போதும் +or- அதை 3 mm to 5 mm ஒரு வேரியேஷன் இருக்கும். அந்த வேரியேஷன் தான் ஐமார்க்கோட அக்யூரசி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 80 packets per minute. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மிஷின் மாடல் நம்பர் 025. இதில் சிங்கிள் பவுச்சில் மேக்ஸிமம் 5 டைப்பர்ஸ் வரைக்கும் பேக் பண்ணலாம். இந்த மிஷினோட மேக்ஸிமம் ரோல் வித் பார்த்தீங்கன்னா 500 mm வரைக்கும் செட் பண்ணலாம். அதனால தான் இந்த மிஷினில் 5 டைப்பர்ஸ் பேக் பண்ணுறதுக்கு முடியுது. இந்த மிஷினோட மேக்ஸிமம் ஸ்பீடு 120 packets per minute. இதோட ஐமார்க் அக்யூரசி லெவலில் பார்த்தீங்கன்னா +or- 3 mm to 5 mm வரைக்கும் இருக்கும். இதோட பவுச் லென்த் எல்லாம் மேனுவலாக தான் சேஞ்ச் பண்ணும். அந்த மேனுவல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வேரியோ டிரைவ் மூலமாக தான் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா மிஷின்ஸை பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.